ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஐஒய் வீடியோங்க. என்கேஜ்மெண்ட் ரிங் பிளேட் ஹோல்டர் வந்து எப்படி செய்யறது, நம்ம வீட்லேயே வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் வந்து ஒரு எம்டிஎஃப் எடுத்துக்கோங்க. நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கேக் பேஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது கேக் கார்ட்போர்ட் இருக்கும்ல, அதை எடுத்திருப்பாங்க. அதை விட இந்த மாதிரி எம்டிஎஃப் எடுக்கும் போது இது நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நிறைய வெயிட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. நம்ம எவ்வளோ டிசைன்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன தீம் பேஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த தீம் கலரில் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வெல்வெட் ஃபேப்ரிக்காக இருந்தால் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. சாட்டினை விட வெல்வெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நம்ம எம்டிஎஃப் சைஸோட லைக் இப்போ நான் ரவுண்ட் வந்து 12 இன்ச்சஸ் ரவுண்ட் எம்டிஎஃப் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13.5 to 14 இன்ச்சஸ் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க எல்லா கார்னர்ஸையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 உட்டன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் வந்து க்ளூ கன் வச்சு 4 பக்கமும் ஸ்டிக் பண்ணிக்கிறேங்க. ஸோ தட் ஒரு நல்ல ஸ்டாண்ட் மாதிரி இது இருக்கும். கொஞ்சம் ஹைட் லிஃப்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு, கீழே வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேப்ரிக்கை ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உடன் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஃப் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதாவது பேர்ல்ஸே வந்து பாதி பேர்ல்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி க்ளூ இருந்தது. ஸோ அந்த க்ளூவை வச்சு தான் கம்ப்ளீட்டாக ரவுண்டாக ஸ்டிக் பண்ணேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கோங்க. ப்ளூ கலருக்கு வந்து எப்போவுமே சில்வர் ஒரு ஒயிட் ஷேடு தாங்க நல்லாயிருக்கும். ஸோ எய்தர் ஒயிட்டில் இல்லாட்டி வந்து ஒரு மெட்டாலிக் சில்வரில் கிடச்சா இந்த லேஸ் வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதையும் வந்து ஹாட் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேப்ரிக்கு, லேஸு இது எல்லாமே வந்து ஹாட் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தாங்க ரொம்ப சேலஞ்சிங்கான ஸ்டெப்பு என்னென்னா, இந்த ரிங்கை வந்து நம்ம பர்ஃபெக்டாக எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணால் பர்ஃபெக்டாக ஸ்டிக் ஆகிடும், எதுவும் பெருசாக ஷேக் ஆகாது அப்படின்ட்டு. பட் நம்ம கீழே யூஸ் பண்ணியிருக்க கிளாத் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தனால ஈஸியாக வந்து இந்த ரிங்கு வந்து ஃபால் ஆச்சுங்க. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா க்ளேவை வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த க்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரிலோட ஃபிக்ஸட் க்ளே வரும் இல்லைங்களா, அது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மேலே திரும்பவும் ஃபேப்ரிக் க்ளூ அட்டாச் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேங்க. இந்த க்ளே வந்து ஹார்டன் ஆகிறதுக்கு மினிமம் வந்து லைக் 90 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஒரு 2 hours பக்கம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ளேவை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இது நல்லா ஹார்டன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஹார்டன் ஆனதுக்கப்புறமும் லைட்டாக வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இந்த பார்ட்டை வந்து நான் வீடியோ எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பட் நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ என்னென்னா அந்த க்ளே வரைக்கும் இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு கீழே பேஸில் வந்து டைரெக்டாக க்ளூ கன் போட்டு ஸ்டிக் பண்ணிங்கன்னா இந்த ரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் மீதி நம்மக்கிட்ட இருக்கிற வெல்வெட் ஃபேப்ரிக் வச்சு நம்ம வந்து மேலே அந்த க்ளேவை கவர் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ல்ஸ் ஸ்டிக் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இருந்த க்ளூ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைங்க. ஸோ அடிக்கடி வந்து பீல் ஆகிட்டே இருந்தது. அதனால அதையும் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இப்போது பார்த்திங்கன்னா பேஸில் வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் நமக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸை ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சூஸ் பண்ண பேட்டர்ன் இது தாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இந்த ரிங் பிளேட்டரை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இனிமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறது எல்லாமே ஹாட் க்ளூ கன் வச்சு தாங்க ஸ்டிக் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவோ இல்லை ஃபெவிகாலோ வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடியாது. ஓகே, இது ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம பேஸை ஃபிக்ஸ் பண்ணிடணுங்க. லைக் லீவ்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெதர்ஸு, அதுக்கப்புறம் போலன்ஸ் இதெல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரோஸை ஸ்டிக் பண்ணுறது தாங்க ஈஸி ப்ராசஸ். நம்ம ரோஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளூ கன் வச்சு இது ஒன்று ஒன்றா உள்ளே இன்சர்ட் பண்ணும் போது அவ்வளோ ரிச்சாக இருக்காது. ஸோ கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வந்து ரோஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரோஸை ஸ்டிக் பண்ணும் போது லைட்டாக டில்டடாக வச்சு ஸ்டிக் பண்ணணும்.
ரோஸோட பெட்டல்ஸில் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அழகாக அது மேலே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டிக் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெதர்ஸும் லீவ்ஸும் இந்த மாதிரி கீழே எல்லாம் பேஸ் செட் பண்ணிவிட்டு மேலே அழகாக ஃப்ளவர் ஸ்டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக ரிச்சாக இருக்குங்க. இது ஸ்டிக் பண்ணும்போது நீங்கள் மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெதர்ஸும் அதுக்கப்புறம் இதில் இருக்க லீவ்ஸ் எல்லாம் வந்து அந்த ரோஸஸை விட கொஞ்சம் பேஸில் வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா தான் ரிச்சாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த ரிச்னஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட தீம் வந்து ப்ளூ கலருங்க. ஸோ ஒரே கலரில் பண்ணாமல் ப்ளூனா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ ப்ளஸ் வந்து ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளூ வந்து இட் ஆல்வேஸ் கோஸ் வெல் வித் ஒயிட் கலர் ஆர் சில்வர் கலர். நீங்கள் கோல்டன் வந்து இதோட சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ ஒயிட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரிங்கையும் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன் மோர் திங் என்னென்னா, நம்ம ரிங்கை டிசைன் பண்ணும் போது கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ளார்ஸாக வச்சு டிசைன் பண்ணிக்கணுங்க. பேஸில் வைக்கும் போது ஃப்ளார்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி ரிங்கும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஃப்ளாரில் வந்து டிசைன் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூவில் டிசைன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி அந்த ரிங்லேயும் வந்து ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த போலன்ஸ் கொஞ்சம் விசிபிளாக தெரியணும், அந்த ஃபெதர்ஸ் வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லீவ்ஸ் நம்ம வைக்கிறதும் கொஞ்சம் வந்து அந்த ரிங்லேருந்து வெளியில் வந்த மாதிரி இருந்தால் அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்குங்க. நான் பேஸு சொன்ன மாதிரியே தாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிங்லேயும் வந்து ஃபெதர்ஸ், போலன்ஸ் அண்ட் லீவ்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எம்டி ஸ்பேசஸ்லலாம் வந்து இந்த குட்டி குட்டி ப்ளூ ஃப்ளவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த ஃபெதர்ஸ் எல்லாமும் கொஞ்சம் ரிச்சாக நல்லா தெரியுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெதர்ஸோ இல்லை லீவ்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ரிச்சாக கண்டிப்பாக இருக்காது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஃப்ளவர்ஸை ஃபர்ஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேஸில் வந்து இந்த லீவ்ஸு, போலன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ண முடியாதுங்க. நீங்கள் பேஸில் வுட்டில் ஸ்டிக் பண்ணும் போது தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ளவர்ஸ் ஸ்டிக் பண்ணும் போது கொஞ்சம் ரிச்சாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லைக் நான் ஃபஸ்ட்டு வந்து பேஸில் வந்து அந்த க்ரீன் லீவ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஸ்டெம்ஸு, ஃபெதர்ஸு இதெல்லாம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் வந்து இருக்கிற எம்டி ஸ்பேசஸில் தான் நான் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸை ஃபில் பண்ணுறேன். இந்த வுட்டில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஹாட் க்ளூ கன் தாங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எய்தர் நம்ம வந்து ஸ்டெம்மில் டைரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம், இல்லாட்டி அந்த பேஸில் வுட்டில் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக இதை நம்ம ஃப்ளவர்ஸோ இல்லை மற்ற ஐட்டம்ஸ் எது வேணுமோ அதை எடுத்து அழகாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிக் ஆகிக்குது. இதோட டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி நம்மளோட சாய்ஸ் தாங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ரிங்கு ஃபுல்லாகவே ஸ்மால் ஃப்ளவர்ஸில் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுவே நமக்கு இன்னும் வேறு டிசைன்ஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். லைக் அந்த பெரிய ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரிங்கில் மேலே சென்டரில் வச்சுட்டு 2 சைடும் ஸ்மால் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணலாம். இல்லாட்டி ரைட் சைட் கார்னர் ஆர் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து நம்ம பிக் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸை வந்து ஸ்மால் ஃப்ளவர்ஸில் பண்ணலாம். அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து கம்ப்ளீட்லி நம்மளோட ஐடியாஸ் தாங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஃபிக்ஸ் பண்ண லேஸ் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அந்த லேஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துட்டு இதை வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் வந்து இதை இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேங்க. ஸோ தட் இது ஒரு பவு மாதிரி வந்து தெரிஞ்சுது. நான் வந்து டயக்னலாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து கட் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி ஸ்டிக் பண்ணும் போது எக்ஸாக்ட்லி ஒரு பவு வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதோட ரிச்னஸ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட்ஸ் தாங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. கண்டிப்பாக இந்த ரிப்பன் கட் பண்ணி ஒட்டினது வந்து இன்னும் சூப்பராக இருந்ததுங்க. லைக் அந்த டார்க் ப்ளூவில் இந்த சில்வர் ஃபினிஷில் அந்த ரிப்பன்ஸ் இருக்கும் போது நல்லா ரிச்சாக தெரிஞ்சது அந்த ரிங்கு. இந்த ரிங்கு டிசைன் பண்ணது மட்டும் நான் கொஞ்சம் வந்து நிறைய வீடியோஸாகவே போட்டிருக்கேங்க. ஸோ நான் எப்படியெல்லாம் இதை ஸ்டிக் பண்ணேன் அப்படிங்கிறது கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து இந்த ஸ்டிக்கிங் பார்ட் மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கும் இந்த வீடியோவில். பட் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள்.
ரிங்கை வந்து கம்ப்ளீட்டாக குட்டி ஃப்ளார்ஸில் அப்புறம் ஒயிட் கலர் ஃபெதர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அதோட கம்ப்ளீட் லுக் வந்து இப்படி தாங்க இருந்தது. இப்போ பேஸில் வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் இருக்கிறனால ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து அகெயின் பேஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பேஸில் இருக்க லீவ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஃபெதர்ஸ் வந்து கார்னரில் இருக்கிறத வச்சு ஃபிக்ஸ் பண்ணாமல் மிடில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைட்லையுமே ஃபெதர்ஸ் விசிபிளாக தெரியும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 ஃப்ளார்ஸையும் சேர்த்து வச்சு க்ளூ அப்ளை பண்ணி மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இது க்ளூகன் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிக் பண்ண முடிஞ்சது. என்னென்னா அடிக்கடி கை கொஞ்சம் சுட்டுக்கும். ஸோ கைக்கு ஏதாவது ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதை வச்சு வந்து ஸ்டிக் பண்ணுங்கள் நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம ரிங் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நைட்டில் ரூமில் எடுத்த வீடியோங்க. இதுவே சன்லைட்டில் வச்சு எடுத்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராவது இப்போ ரீசன்ட் டைமில் என்கேஜ்மெண்ட்க்கு ரெடியாக இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.